ஹலோ, ஆரஞ்சு ஆப்ஷன் ப்ரோவில் இருந்து இன்னைய பர்ஃபார்மன்ஸ் வீடியோங்க. இது நாங்கள் வந்து செபி ரிஜிஸ்டர்டு அனலிஸ்ட் கிடையாது. இது எஜுகேஷ்னல் பர்பஸ் தான் இந்த வீடியோ. நம்ம இண்டிகேட்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,000 கால் ஆப்ஷன், 24,000 புட் ஆப்ஷனு. இன்றைக்கி 170 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனு. அப்போது 170 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து பேரிஷ் சைடாக தான் போகணும் அப்படின்றது தான் கணக்குங்க. இப்போது ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன ஆயிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து நமக்கு வந்திருக்கிறது ஆரஞ்சு கலர் கேண்டில் வந்தது. ஆனால் நம்மளோட கேண்டில் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே ரெட் கலருங்க. ட்ரெண்ட் லைன் வந்து ரெட்டாக இருந்துச்சு. ஆனால் நமக்கு இங்கே அஸ்பர் நம்மளோட கிரிட்டீரியா வந்து நமக்கு என்ட்ரியே கிடையாதுங்க. ஏன்னா நம்மளோட என்ட்ரி வந்து ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சாக இருக்கணும், அதே மாதிரி கேண்டில்ஸும் ஆரஞ்சாக இருக்கணும். இந்த சைக்கிளிக் லைன் அபவ் ஆரஞ்சு நம்ம எடுப்போம். இன்றைக்கி 170 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுன் அப்படின்றதுனால பாருங்கள், நம்மளோட ட்ரெண்ட் லைனில் இருந்து எல்லாமே நார்மலைஸ் ஆகிறதுக்கே வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் வந்து நாம் இன்றைக்கி இந்த ட்ரேடை நாம் எடுக்கவே இல்லைங்க, இந்த ட்ரேடு. பட் ஆனால் நம்மளோட கிளைண்ட்ஸு எடுத்திருக்கிறாங்க. அவங்க என்ன பேசிஸில் எடுத்திருக்காங்கன்னா, இது நம்மளுடைய மேஜிக்கல் லோங்க. இங்கே வந்து ஒரு எல்லோ கலரில் நமக்கு ஒரு சப்போர்ட் லைன் வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்து நமக்கு ஜென்யூன் பையோ, பட் கேண்டில்ஸ் வந்து ரெட்டாக இருந்ததுனால எடுக்கல. நான்லாம் எடுக்கலைங்க, எனக்கெல்லாம் வந்து நம்ம நாம்ஸ் படி போன்ட்டு எடுக்கலை. பட் இந்த கேண்டில் முடிஞ்ச உடனே ஒரு சில கிளைண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. 40 பாயிண்ட்ஸ் அளவுக்கு அவங்க ஈஸியாக புக் பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ஜென்யூன் பை, ஏன்னா இங்கே கேண்டில்ஸ் எல்லாமே மாறி இந்த இடத்துல வந்து பர்பிள் கலர் கேண்டில் வந்தது. இப்போ இந்த இடத்துல வந்து உங்களோட என்ட்ரிங்க, என்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடம் 150 என்ட்ரி, 180 வரைக்கும் டார்கெட்டு. 30 பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. இங்கே எடுத்தவங்க வந்து ப்ளஸ் ஒரு 40 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் நான்லாம் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்ததுங்க. 30 பாயிண்ட்ஸ் என்ட்ரி, நான் 25 பாயிண்ட்ஸில் நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து கேப் டவுன் மார்க்கெட்டு போய்ட்டு திருப்பி ஏதாவது அடிச்சா வம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து நான் 20 பாயிண்ட்ஸில் நான் வந்து புக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாருங்கள், 11 o'clock டைம் பேண்ட் வந்துச்சு. இங்கே நமக்கு செல் சிக்னல் வந்துச்சு. ட்ரெண்ட் லைனும் நமக்கு பிளாக்காக மாறிடுச்சு. ஸோ இங்கே என்ட்ரியே இல்லைங்க. மீண்டும் இந்த இடத்துல பாருங்கள், நமக்கு சைக்கிளிக் லைனு ட்ரெண்ட் லைன் ஆரஞ்சாக இருந்துச்சு. பட் ஆனால் கேண்டில்ஸ் வந்து ஆரஞ்சாக இல்லை. அதனால் நாம் இங்கே எடுக்கலை. நாம் இந்த ஆரஞ்சு பேண்டை பேஸ் பண்ணி நம்மளோட என்ட்ரி இங்கே நம்ம என்ட்ரி கொடுத்தோம். ஏன்னா இங்கே வந்து நமக்கு ஒரு பின்பார் போட்டு சப்போர்ட் எடுத்தனால ஆரஞ்சு பேண்டில் சப்போர்ட் நம்ம இங்கே எடுத்துருக்கணும். ஆனால் வந்து இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேண்டிலை வந்து ஹையை கட் பண்ணதுனால நம்மளோட ஆரஞ்சு பேண்டுக்கு மேலேயும் வந்து க்ளோஸ் வச்சதுனால இந்த இடத்த நாம் வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட்டாக எடுத்துகிட்டு நாம் கரெக்டாக வந்து 225 நம்மளோட என்ட்ரிங்க. 30 பாயிண்ட்ஸ் நம்மளோட என்ட்ரி. 260 வரைக்கும் பிளான் பண்ணோம். பட் இம்மீடியட்டாக ஒரே ஸ்பைக் கேண்டில்லே அந்த இதை கொடுத்துட்டான். இது ஒரு நல்ல என்ட்ரி. இன்றைக்கி நமக்கு கால் சைடில் 2 என்ட்ரி இது வரைக்குமே கரெக்டாக எடுத்தோம். ஏன்னா இங்கே ஒரு 15-20 பாயிண்ட்ஸ் எடுத்தது. இந்த இடத்துல அனதர் 20 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணேன். ஏன்னா நான் வந்து 1 வீக்காகவே நம்ம சொல்கிறது என்னென்னா, விக்ஸ் வந்து 11-12 இவ்வளவு தான் இருக்குது. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து 50 to 20 பாயிண்ட்ஸ் தான் வந்து அட்வைசபிளுங்க. அதுக்கு மேலேன்றதெல்லாம் வந்து அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா 15 விக்ஸுக்கு மேலே போனால் தான் வந்து உங்களுக்கு 30 to 40 பாயிண்ட்ஸே கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு வைலண்ட் மூவில் இந்தியா விக்ஸும் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்தியா விக்ஸும் வந்து இன்றைக்கி வந்து 13.29 இருக்குங்க. அதனால தான் இந்த ஒரு வைலண்ட் மூவ். நேற்று வரைக்கும் அது 12 தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி வந்து 13 வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 4th சைக்கிள் நமக்கு சூப்பரான சைக்கிளுங்க. நம்ம இங்கே பாருங்கள், நம்மளோட ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே ஆரஞ்சு ஆகிடுச்சு. பர்பிள் கலர் கேண்டலுக்கு மேலே கரெக்டாக நம்மளோட என்ட்ரி இங்கே மீண்டும் ஒரு 20 பாயிண்ட்ஸுங்க. 225 திரும்ப ஒரு என்ட்ரி இங்கே பாருங்கள், நமக்கு 255 30 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுத்தா. இது மாதிரி வந்து ஒரு கால் சைடு முடிஞ்சிச்சு. புட் சைடு எப்படி இருக்குது பார்க்கலாம் பாருங்கள்.
புட் சைடை பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஆரஞ்சு கேண்டிலுங்க. பட் ஆனால் நம்மளோட சைக்கிளிக் லைன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சோ அதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே ரெட் கலர் கேண்டில். இன்னும் நீங்கள் பாருங்கள், இந்த மேஜிக்கல் லைன் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்துச்சு. அப்போ இதுதான் வந்து இன்னைய ஹைங்க. இதுக்கு மேலே போனால் உங்களுக்கு மார்க்கெட் சேஞ்ச் ஆகுது, இல்லைன்னா இல்லை. எப்படி நமக்கு வந்து கால் சைடு பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ லைன் வந்து ஃபார்ம் ஆகி தான் மேஜிக்கல் லோங்க. இன்றைக்கி லோ இது தான். காலையிலேயே அது நமக்கு ஒரு 9:30 9:40 நமக்கு அந்த மேஜிக்கல் ஹை லோ லைன் வந்துடும். இந்த லைன் வந்தாலே நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து மோரார்லெஸ் ஒரு மோர் தென் 25% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து இந்த லைனை பேஸ் பண்ணி தான் அவங்க இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஏன்னா கேண்டில்ஸ் ரெட்டாக இருந்ததுனால நம்ம அட்வைஸ் பண்ணுறதில்ல. பட் இன்றைக்கி இந்த கேப் டவுன் ஆனதுனால இந்த ரெட் கலர் ஆகிடுச்சு கேண்டில். பட் ஆனாலும் அவங்க இதை வந்து பேசிக் சப்போர்ட்டாக வச்சு தான் நான் கூட சொன்னேன், எதுக்காக எப்படியெல்லாம் ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு. சார் 5 கிரிட்டீரியாவில் ஒரு கிரிட்டீரியா மைனஸ் அவ்வளோதானே. பட் இங்கே வந்து சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டு தான் எடுத்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 90 rupees வந்து என்ட்ரிங்க. ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 85 தாங்க, 5 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அதனால் நான் எடுத்தேன் அப்படின்னு இன்றைக்கி அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணார் ஒருத்தர், ஒரு கிளைண்ட்டு. நானே அவர்கிட்ட ஏன் எடுத்தீங்கன்னு தான் கேட்டேன். அப்போது இந்த மேஜிக்கல் ஹை வந்து ரெட் கலர் வந்ததுனால நம்ம க்ளீனாக வந்து முடிவாயிடுச்சு, இதுக்கப்புறம் இங்கே நடக்காது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கப்புறம் இங்கே ஒரு டபுள் கன்ஃபர்மேஷனில் தான் இந்த ஒரு பெரிய மூவ் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், டபுள் கன்ஃபர்மேஷன் என்னன்னா இங்கே பாருங்கள், 11:48க்கு ஒரு ஜென்யூன் செல் வந்துச்சு. அது இங்கே பாருங்கள் 11:45க்கு நமக்கு ஒரு ஜென்யூன் பை வந்திருக்கு. இங்கே பாருங்கள் இந்த கேண்டில். அப்போது இந்த இடம் தான் நமக்கு பக்காவான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்ததுங்க. ஏன்னா இங்கே ஜென்யூன் செல்லும் இங்கே ஜென்யூன் பையும் நமக்கு வந்து கார்லேட் ஆகும்போது நமக்கு ஈஸியான ஒரு மூவ் இருக்குது. நம்ம எப்பயுமே நம்ம பழைய வீடியோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்பெல்லாம் இங்கே ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன், இதை தான் ஜென்யூன் செல் அண்ட் ஜென்யூன் பை பேரலாக வருது அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு அந்த இடத்துல மினிமம் 60 பாயிண்ட்ஸ் மூவ்ஸ் கொடுப்பாங்க. இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு. பாருங்கள், இங்கே ஒரு ஜென்யூன் செல்லு, இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு ஜென்யூன் பை வந்திருக்கு, ஜென்யூன் செல் வந்திருக்கு. ஆனால் அதே பாருங்கள், இங்கே உங்களுக்கு எதுவுமே நடக்கலை பாருங்கள். இது வரைக்குமே அந்த மாதிரி எந்த மூவ்மெண்ட்டும் இங்கே இல்லை. அதனால தான் இங்கே உங்களுக்கு ஒரு ஷார்ட்டான மூவ். ஆனால் இங்கே பாருங்கள், ஜென்யூன் செல்லு, அதே மாதிரி ஜென்யூன் செல் சிம்பிளும் வந்திருக்கு. இங்கே ஜென்யூன் பை சிம்பிள் பேரலாக வந்தனால உங்களுக்கு இந்த 60 பாயிண்ட்ஸ் மூவ் இங்கே கண்டிப்பாக ஒன்றும் பட்டிங்க. நமக்கு 100 பாயிண்ட்ஸ் மூவ் கொடுத்தாங்க. அந்த மூவ் தான், இதை பேஸ் பண்ணி தான் இந்த என்ட்ரி வந்து பாசிபிலிட்டி ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ப்ரீமியம் எரோடு தான் ஆச்சு. புட்டு வந்து வாய்ப்பே இல்லை. எந்த இடமும் வந்து சைக்கிளிக் லைன் அவன் வந்து டெஸ்ட் பண்ணவே இல்லை. எல்லா இடமும் ரிஜெக்ட் ஆகிட்டே இருந்துட்டான். இங்கே இப்போ ரன்னிங்கில் தான் போயிட்டுருக்கு. இப்போது பார்த்தோம்னா அந்த கடைசியாக இந்த கண்டிஷனை வச்சு முடிச்சிருக்காங்க மார்க்கெட்டை. நேற்று இறக்கி எவ்வளோ இறக்குனானோ அதே ஹைக்கு நேற்று ஹைங்க இது. அந்த ஹையை வந்து இன்றைக்கும் கிராஸ் பண்ண முடியாமல் அப்படியே நின்றுச்சு. இந்த மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டான ட்ரேடுங்க. ஏன்னா இப்போ எல்லோரும் இன்றைக்கி என்ன நினச்சிருப்பாங்க, ஒரு 170 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் வரும்போது ஃபுல் பேரிஷ் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. யாரெல்லாம் வந்து கற்பனையில் போட்டிருந்தாங்க, அதே மாதிரி எதுவுமே இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. நாம் நமக்குன்னு ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி, நீங்கள் எந்த கான்செப்டாக தான் அதுக்கு ஸ்டிக் ஆன் பண்ணணும். நீங்கள் வெறும் ஒரு மூவிங் ஆவரேஜ் வச்சு கூட ட்ரேட் எடுக்கலாம். பட் ஆனால் இந்த கான்செப்டை நீங்கள் ஸ்டிக் ஆன் பண்ணி அந்த கான்செப்ட் படி போனீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ப்ராஃபிட்டபுளாக ட்ரேடராக மெயின்டைன் ஆக முடியுங்க. இப்போ உங்களுக்கும் இந்த இண்டிகேட்டர் வேணும், இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் காம்பினேஷனுங்க. வெறும் ஆரஞ்சு கலர் இருந்தால் எடுக்க போகிறீங்க, ரெட் கலர் இருந்தால் நீங்கள் அந்த பக்கமே போக போகிறதில்ல. அப்போது உங்களுக்குன்னு சைக்கலாஜிக்கலான சப்போர்ட் மட்டும்தான் ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப நீடடான ஒரு விஷயங்க. எல்லாமே வந்து டெக்னிக்கலாக எடுக்க முடியுமா அப்படின்னா சைக்காலஜி ரொம்ப முக்கியம். அந்த சைக்காலஜிக்கு ஒரு ப்ளஸ் பூஸ்டர் தான் நம்மளுடைய ட்ரெண்ட் கேண்டில்ஸு, நம்மளோட இண்டிகேட்டர்.
உங்களுக்கு வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. மீண்டும் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறேன், 900724756. என்னோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும் நம்பர், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2 months ட்ரையல் வெர்ஷன் கூட கொடுக்குறோம், வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மீண்டும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிறோங்க, 9600724756. இங்கே பாருங்கள், நம்மகிட்ட வந்து நம்மளுடைய லெவல் சார்ட்ஸுன்னு நம்மகிட்ட ஒரு லெவல் சார்ட் இருக்குங்க. மீண்டும் உங்களுக்கு சொல்கிறோங்க, யாராலையுமே ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்க நிஃப்டியை பார்த்து பண்ணுறேன் அதெல்லாம் பார்த்து பண்ணுறேன்லாம் நடக்கவே நடக்காது. நீங்கள் வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எப்பெல்லாம் வந்து ஆப்ஷனுக்குன்னு ஒரு தனி லெவல்ஸ் இருக்குங்க, அந்த லெவல்ஸை பேஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மார்க்கெட்டில் சர்வைவே ஆக முடியும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி காலையில் நம்மளோட குரூப்பில் வந்து ஏன் அதை எடுத்தாங்க அப்படின்றதுக்கான ரிசல்ட் இங்கே இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம இது வந்து இது வரைக்கும் நம்ம ஆப்ஷன் சார்ட்டை பற்றி லெவல் சார்ட்டை பற்றி யாருக்குமே நம்ம பேசுறது கிடையாதுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக இதை டிஸ்க்ளோஸ் பண்ணி யூடியூப்பில் காமிக்கிறோம். இங்கே பாருங்கள், நம்மகிட்ட வந்து இந்த லெவல்ஸுங்க, நம்மகிட்ட வந்து மொத்தம் என்ட்ரி லெவலுக்குன்னு 2 லெவல் இருக்குங்க. இந்த 2 லெவலுக்கு மேலே இருக்கிறவன் தான் அன்றைக்கி மார்க்கெட்லேயே இருப்பான். நம்ம லெவல் சார்ட் யூஸ் பண்ணுறது தெரியும். இங்கே பாருங்கள், இந்த திக்காக இருக்கிற கிரே அண்ட் திக்காக இருக்கிற பிளாக், இந்த பிளாக் மொத்தம் இந்த 3 பிளாக்கில் இந்த 3 லைன்ஸுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து பூமிங்காக இருக்குங்க. அவன் தான் இன்றைக்கி மார்க்கெட்லேயே இருப்பான். இங்கே பாருங்கள், மேக்ஸிமம் வந்து இந்த திக்கு பிளாக்கும் இந்த திக்கு கிரே கலர் லைன் இதுக்கு மேலே ப்ரைஸ் இருக்குன்னா இன்றைக்கெல்லாம் மார்க்கெட் வந்தாங்க. நம்ம குரூப்பில் இருக்கிற லெவல் சார்ட் யூஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருமே காலையில் எனக்கு மெசேஜ் போட்டது, சார் 200 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவு, ஆனால் வந்து நம்ம இண்டிகேட்டர் கால் ஆப்ஷன் பக்கம் தான் காமிக்குது அப்படின்னாங்க. நீங்கள் என்ன லெவல் காமிக்குதோ அது பக்கம் உங்களுக்கு உங்கள் கன்வென்ஷனுக்கு ட்ரேட் எடுங்கன்னு நான் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த கிரேவிலும் சப்போர்ட் எடுத்தான், சேம் டைம் இங்கே பாருங்கள் இந்த கிரே லைனும் இந்த திக்கு பிளாக் வந்து 87 இருக்குங்க. இது கீழே தான் வந்து கேண்டில்ஸ் ப்ரைஸ் இருக்கின்றதுனால இன்றைக்கி ஒன்லி கால் சைட் மார்க்கெட்டுக்கு புட் சைடுக்கு வேலையே இல்லை. எப்போ நீங்கள் புட்டை கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னா ஏதோ ஒரு லெவல்லேருந்து அவன் சப்போர்ட் எடுத்து வரும்போது ஒரு சின்ன புல் பேக் தான் கிடைக்குமே தவிர, எப்போல்லாம் உங்களுக்கு இந்த பிளாக் லைனுக்கும் கிரே லைனுக்கு மேலே ப்ரைஸ் போனால் மட்டும்தான் உங்களுக்கு புட்டு ஆக்டிவேட் ஆகும். அது வரைக்கும் ஆக்டிவேஷன் கிடையாது. இப்போது இங்கே பாருங்கள், நான் கூட நம்ம குரூப்பில் இன்றைக்கி காலையில் நான் போட்டிருக்கேன். ஒருத்தர் கிளைண்ட்டு கேட்டார், சார் கால் போயிட்டே இருக்குது, நான் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சைக்கிளில் நான் 20 பாயிண்ட்ஸ் தான் புக் பண்ணேன், ஆனால் பார்த்தா போயிட்டே இருக்கான், பயமாக இருக்குது சார் அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. நான் சொல்லும்போது 10-15ங்க நான் சொல்லும்போது நான் அவர்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை என்னென்னா, சார் உங்களுக்கு லெவல் சார்ட்டை பொறுத்த வரைக்கும் புட்டுக்கு வந்து 87க்கு அப்புறம் இங்கே இருக்கிற ஒரே ஒரு லெவல் 28ன்ற லெவல் மட்டும்தான் இருக்குது. எப்போ வந்து புட்டு வந்து 28 வந்து இந்த லெவலை டச் பண்ணுதோ அது வரைக்கும் கால் போவான். அதனால் நெக்ஸ்ட் கேண்ட்லேயே தொட்டுட்டா கூட அவன் அந்த லெவலுக்கு ரீச் ஆவான், பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இன்றைக்கி இவன் எத்தனை மணிக்கு வந்து இங்கே டச் பண்ணுறாங்க, 12:51க்கு தான் வந்து இந்த கேண்டில் வந்து இந்த லெவலையே டச் பண்ணுதுங்க. அது வரைக்கும் பாருங்கள் எந்த லெவலுமே இல்லை நமக்கு. இந்த வந்து ஆரஞ்சு பேண்டுன்றது பர்பிள் பேண்டோட கண்டினியூவேஷன், அதனால் நமக்கு லெவல் முக்கியம். 87க்கு அப்புறம் இவனோட லெவல் வந்து 28.1. எத்தனை மணிக்கு வந்துருக்கு பாருங்கள், 12:51. இங்கே பாருங்கள், அப்போது இவன் இந்த 268 நான் சொல்லியிருந்தேன், இந்த 165 கிராஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த லெவல் 268, அதனால் வெயிட் பண்ணலாம், நீங்கள் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள் இந்த கேண்டில் எத்தனை மணிக்கு போய் அடிச்சிருக்கான் பாருங்கள், கரெக்டாக 12:51. இங்கே பாருங்கள் 4 பாயிண்ட்ஸ் மூவுங்க, 33.9லேருந்து 28ங்க, ஜஸ்ட்டு 5 பாயிண்ட்ஸ் தான் இந்த சின்ன புட்டு மூவுங்க. இங்கே பாருங்கள் இந்த மூவ் வந்து 233லேருந்து
அதனோட லோ பாருங்கள் 233, ஹை வந்து 288. அப்போ மோர் ஆர் லெஸ் 55 பாயிண்ட்ஸு. இங்கே வெறும் 5 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டு. ஆனால் இங்கே பாருங்கள், இதுதான் இந்த லெவல் சார்ட்டோட பியூட்டிங்க. இந்த லெவல் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விவேப் இருக்கும், ஒரு மூவிங் ஆவரேஜ் இருக்கும். இந்த லெவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸுங்க, எல்லா லெவலுமே. இது எல்லா இன்னைக்கு குரூப்பில் கூட நாங்கள் போடுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் டு லெவலுங்க. இங்கே பாருங்கள், 128 உங்களுக்கு சப்போர்ட் எடுக்குது. 92 உங்களோட என்ட்ரிங்க. 92 தான் வந்து இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி வந்து 92 தான். ஏன்னா விவேப்புக்கு மேலே இருக்குது. அப்போது 92 உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட் எது அப்படின்னு சொன்னோம்னா 120ங்க. இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு டார்கெட்டுங்க. 120 அடிச்சிச்சா நீங்கள் வெளியே வந்துடணும். இந்த ஏதோ கான்செப்டை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் உங்களுக்கு அடுத்த கேண்டில் இங்கே கிராஸ் ஆகுது. திரும்பவும் நீங்கள் போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா 120 நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க, இல்லை இந்த கேண்டலோட ஹையில் வந்து 125, 126 என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா உங்களுடைய அடுத்த டார்கெட் எதுன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து பிளைண்டாக உட்காந்துருக்கலாங்க 165 போட்டுட்டு. ஆர் இங்கே பாருங்கள், அடுத்த லெவலில் எங்கே இருக்குது 239. இந்த 239 போட்டுட்டு நீங்கள் கம்பல்சரி உட்காரலாங்க 128 பாஸ் ஆகிடுச்சுன்னா. ஏன்னா இந்த நான் முன்ன சொன்ன மாதிரி கிரே அண்ட் பிளாக் இந்த ரெண்டுக்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட்டு இந்த ஸ்கிரிப்டு பொசிஷனுக்கு வந்துடுதுன்னு அர்த்தம். அப்போது இது பார்த்தீங்கன்னா 120 பாஸ் பண்ணிட்டான்னு சொன்னால் அவன் 165 பாஸ் ஆவான், 239 கம்பல்சரி பாஸ் ஆவான். பயப்பட வேண்டிய வேலையில் 239 பாஸ் ஆனான்னா 268 பாஸ் ஆகும். ஆனால் இதுக்கு மேலே அவன் போவானான்னா மார்க்கெட் வந்து புல்லிஷு போனால் மட்டும்தான் அது நடக்கும். இல்லைன்னா இதுக்கு மேலே அது போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்றைக்கி அதுதான் நடந்திருக்கு பாருங்கள். அப்போ உங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கே ஒரே லெவல் தான். 87 28 வந்துட்டான். ஆனால் இங்கே பாருங்கள், இது உள்ளாரையே போயிட்டே இருந்துட்டான். இங்கேயும் அதே தான் நடந்துகிட்டே இருந்துச்சு. சாரி, உங்களுக்கு இந்த இண்டிகேட்டரும் நாங்கள் வந்து கொடுக்குறோங்க. உங்களுக்கு ட்ரையல் கொடுக்கும்போது 2 இண்டிகேட்டரையுமே உங்களுக்கு ட்ரையல் கொடுக்குறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். 2 மந்த்ஸ் ட்ரையல் கொடுக்குறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் லெவல் டு லெவல் கூட ட்ரேட் பண்ணிக்கலாங்க. இது வந்து நீங்கள் இன்னைய பொசிஷனுங்க. நீங்கள் வந்து இந்த லெவல்ஸ் வந்து பியூர்லி ஆப்ஷன் லெவல்ஸுங்க. நீங்கள் வந்து பியூர் பாயிண்ட்ஸு, கேமரா பியூட்டு, அந்த இன்னும் நிறைய லெவல்ஸ் இருக்குங்க. இது எந்த லெவலுமே உங்களுக்கு இங்கே மேட்ச் ஆகாதுங்க. ஆப்ஷனுக்குன்னு தனி லெவல்ஸ் இருக்குது. இதை பற்றியான கிளாஸ் வேணும் அப்படின்னு சொன்னாலும் 1-to-1 நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அப்ரோச் பண்ணுங்கள். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் 9600724756. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுங்க, எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறோம். தேங்க்யூ.